தளபதியோட வெறியன் நான். தலை வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என் தரத்தில் இல்லை அது இடம் உனக்கு தான். மில்கி மிஸ்ட் கௌகி, மில்கி மிஸ்ட் கௌகி. காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைன் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் தேட ஓரோ சாஞ்சிட தேகோ சேர்ந்திட அப்படின்னாரு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே. நான் அப்பா கண்டுபிடிச்சி தரேன் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ ரிமெம்பர் ஹிம் சின்ஸ் ஐ சா வேட்டைக்காரன், வேலாயுதம்லேருந்து எனக்கு அவர் வந்து நான் வெரியன் எல்லாமே பேங்கர்ஸ். அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 13 இன்ட்ரோ சாங்ஸ் ஆஃப் விஜய் சார் வந்து ஃபார்ச்சுனேட்லி to have my dad sung all those. It's like, what's your very favorite? நீ இந்த ஊரு. I love திம்சு கட்ட. We've done a lot of songs already, so it depends on release and stuff. So சிவகார்த்திகேயன் என்னோட ஃபேன்ன்றதுனால அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிச்சேன். அதை காமிச்சேன்னா இவ்வளோ நல்லா ஆடுறியா அப்படின்னாங்க. அப்போ உங்களுக்கு தெரியாத நான் ஆடுவேன்றது என்ன? அப்போ in 8 months he had learned how to dance, and he was very confident also by then. இப்போ கரண்ட்ல என்னதான் எப்படி சினிமா நடிகர்களுக்கு அந்த ரைவல்ரிஸ்லாம் இருக்கோ, இங்கே ரேப்பர்ஸ்க்கு நாட் லைக் ரைவல்ரி. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பாட்டு போடுறீங்க, எதற்கு அடுத்த ஒரு பால் டப்பா அவரோட சாங் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்குது. இப்போ அடுத்து அசல் கோலர் அவரோட சாங். இப்போ கரண்ட்டில் இருக்கிற ரேப்பர்ஸ் உங்களோட ரைவல்ஸ் பற்றி எப்படி சொல்கிறீங்க? வி கால் இட் ரைவல்ஸ், பட் உங்களுக்குள்ளே தெரியும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். லைக் எண்ட் ஆஃப் த டே நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு இன்டர்வியூவில், ஃப்ரைஸ் வித் பொட்டேட்டோட இதில் சொல்லியிருந்தேன்னா, ஐ திங்க் குட் மியூசிக் போடுறது தான் எல்லாரோட இன்டென்ஷனுமாகவும் இருக்குது. அது எல்லாருமே போட்டு தான் இருக்காங்க, அது நல்லா போயிட்டுருக்கு, அது ஸ்மூத்தாக அப்படியே போட்டோம். ரைவல்ரின்னு நாங்கள் அந்த மாதிரி ஃபீலே பண்ணது கிடையாது. பிகாஸ் ஹீ இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். காற்று மேலே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு, அதுவும் பார்த்தேன்னா. அண்ட் ஸோ ஹாப்பி, அது கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே பண்ணிகிட்ருக்காங்கன்றதே எனக்கு பயங்கர ஹாப்பி. எல்லாருமே பண்ணோம் ஆக்சுவலி, அது ஜாலியாக எல்லாருமே சேர்ந்து சுத்தமாக ரைவல்ரி இல்லாமல் ஜாலியாக பண்ணோம். காம்படிஷன் இஸ் தேர், யார் நல்ல மியூசிக் பண்ணுறான்றதுல காம்படிஷன் வரும், ஆனால் நல்ல மியூசிக் பண்ணோம், அவ்வளோதான். சரி, நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ரைவல்ரியாக இருந்தால் பெருசாக அவங்களுடைய பாடலில் வந்து இவங்க பாடி காட்ட மாட்டாங்க. நீங்கள் அப்படியா? புரியல. அவங்களுடைய பாட்டு நீங்கள் பாட மாட்டீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் பாடலாமே ஒரு 2 லைன் காற்று மேலே. ஐயோ, நான் ரொம்ப கேவலமாக ரேப் பண்ணுவேன், வராது அதெல்லாம். வேணுமா வேணாம், வாங்க ஒரு காற்று மேலே ஒரு வேர்ஷன். நான் கேட்கலங்க, ஆங்கர் கேட்டு நீங்கள் பதில் சொல்ல பரவாயில்ல. ஃபேன்ஸை அவமதித்தாரா சாய் அபயங்கர் வரலாறுல இடம் பிடிச்சிடக்கூடாது. எல்லாத்தோட ஆரம்ப புள்ளியும் நீங்களா இருக்கீங்களேன்றதான் எனக்கு கொஞ்சம். இதையும் கற்றுக்கணும்ல, நீங்கள் ஒரு ஆஜபால சொல்லுவார், என்னங்க இப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அதையும் ஹேண்டில் பண்ணல. எனக்கு ரேப் ஆக்சுவலி வராது. ரேப் வேண்டாம், அந்த ஒரு ஜஸ்ட் லைக் த ஸ்டார்டிங் பார்ட் ஏதாச்சும் ஒரு பாட்டு இதுதான் வேணும்னு இல்லை. மற்ற இண்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்னொரு இண்டி சிங்கரோட ஒரு சாங். ஐ லைக் அம்ரித் ராம்நாத்தோட வந்து ஐ லைக் ஒன் ட்ராக் ஆஃப் ஹிஸ் மனசேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. ஓகே, அது தட்ஸ் a beautiful song, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ ப்ளீஸ் அது கூட பாடலாம், இதுதான் இல்லை. காதோரம் சடுகுடு சத்தம் ஏதேதோ நூலோசை, காதோரம் சடுகுடு சத்தம் ஏதேதோ நூரோசை, மனசே மனசே தள்ளி போவசமே நீ நினை நீ, உசுரே உசுரே வாசல்தானே. So that's a beautiful song. Beautiful actually. செம்மையா இருக்கு ஆக்சுவலா உங்களோட வாய்ஸ்ல கேட்கும்போது. உங்களோட வாய்ஸ்ல கேட்கும்போது இன்டர்வியூக்கு டிஜே வா. ரைட். ஸோ இன்னொரு சிங்கரோட பாட்டு பாடிட்டீங்க. கேன் வி ஹேவ் உங்களுடைய வந்ததுலேருந்து உங்களுடைய பாடல் ஒரு 2 லைன் கூட கேட்கலனா அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. எது எது கட்சி சேர இருக்கிறதே 2 தான், இதுல என்ன ஆசை கூட. என் பக்கம் போனவள தேடமெல்ல மூச்சு தள்ள, என் தலைக்கும் ஏறவில்லை, பேர கேட்க தோணவில்லை, என் வெக்கம் தீர என்ன தூண்ட நெஞ்சோம் தூக்கத்தில், உன் சிரிப்பு மாறவில்லை, நாளை பார்த்து மேளோம் துள்ள, திக்கு மனமே போட்ட திட்டமா உன் பாதம் தாளம் போட, என் பார்வை மேலோட, நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட, ஆழம் கூடிட மேகம் தூவிட, நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் தேட
சேர்ந்துடா. ஸோ அவர் நினைப்பாரு நாங்கள் இது காப்பி ரைட்ஸ் அடிப்போம், என்ன தைரியத்திலடா நீ பாட வச்சேன்னு. பட் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் இதை பாட வச்சிருக்கோமே. ஸோ ஹோப்ஃபுல்லி எப்படி லாக் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக அவரோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட அடுத்த கேள்விக்கு போகிறோம். அண்ட் ரீசெண்டாக வந்து லைக் விஜய் சார் கூட நீங்கள் பார்த்த அந்த ஒரு மீட் வந்து எல்லாருக்குமே வந்து செம்மையாக இருந்துச்சு. பிகாஸ் அவராக வந்து பேசினாங்க கூட, அட்லி சார் அவங்களா இருந்தாங்க. ஸோ வாட் வாஸ் சார் கான்வர்சேஷன் அபவுட்? என்ன சொன்னார்? டக்குன்னு பார்த்து ரெகக்னைஸ் பண்ணாரா? அப்படின்னாரு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே. நான் அப்பா கண்டுபிடிச்சி தரேன் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அது தளபதி சார் பற்றி ஐ திங்க் நான் எதுவுமே சொல்லவே முடியாது. அவர் வந்து ஐ திங்க் இஸ் பியாண்ட் எவ்ரி திங். எனக்கு வந்து ஐ ரிமெம்பர் ஹிம் சின்ஸ் ஐ சா வேட்டைக்காரன், வேலாயுதம்லேருந்து எனக்கு அவர் வந்து நான் வெரியன். அப்படி இருக்கிறதுலேருந்து வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் வி ஹேட் அ கான்வர்சேஷன் ஃபார் சம் 2 minutes தான் நினைக்கிறேன். 2 minutes. அதுக்கப்புறம் வந்து மை டியரஸ்ட் பிரதர் அட்லி அண்ணா வந்து ஹி ஹேட் டோல்ட் அபவுட் மீ டு விஜய் சார் சொல்லியிருக்கார் போல இருக்கு. ஸோ ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அண்ட் ஹி லவ்ட் ஆசை கூட, ரொம்ப பிடிச்சது அவருக்கு ஆசை கூட அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் ஒரு பார்த்து 2 நிமிஷம் அப்படின்னாரு, வந்து கை கொடுத்துட்டு வி ஜஸ்ட் ஹேட் அ வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் an interaction between us. ஏன்னா திப்பு சார் வந்து நிறைய விஜய் சாருக்கான அந்த ஒரு இன்ட்ரோ சாங் பாடியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு வயசு இருக்கும் போல, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் பாட்டெலாம். ஆமாம், எல்லாமே பேங்கர்ஸ். அந்த exactly. ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 13 இன்ட்ரோ சாங்ஸ் ஆஃப் விஜய் சார் வந்து ஃபார்ச்சுனேட்லி டு ஹேவ் மை டேட் சங் ஆல் தோஸ். இட்ஸ் லைக் வாட்ஸ் யுவர் வெரி ஃபேவரட்? நீ எந்த ஊர், ஐ லவ் திம்ஸு கட்டை, ஐ லவ் குட்டி புலி கூட்டம். ஆக்சுவலி புலியில் ஒரு பாட்டு இருக்கும், அது அண்டர் ரேட்டட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனிதான் ஒரு பாட்டு இருக்கும், செம்மையாக இருக்கும் அதுவும். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி சாங் வித் விஜய் சார். திருப்பாச்சி தான், சிவகாசி, கத்தி அஃப்கோர்ஸ் சொல்ல வேணாம், ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ப்ரோ விஜய் சாரோட ஒரு பாட்டு ரொம்ப ஃபேவரட். அப்பா அண்ட் விஜய் சார் காம்போ, யூ வெரி அப்பா அண்ட் விஜய் சார் காம்போனா அந்த இதில் வருவேன், என் தரத்தில் இல்லை அது இடம் உனக்கு தான், என் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்கு தான், வேணாம் உனக்கு. அது என்ன ஒரு காப்பாத்து, அது என்ன பாட்டுன்னு தெரியல அது. பட் இழந்த பழம் உனக்கு பேங்கர் ப்ரோ அதெல்லாம். ஐயோ, இப்போ இழந்த பழம் லிரிக்ஸ் உங்களுக்கு இதுவாக இருக்குது. நீ எந்த ஊர் பாடலாமா? அப்போ நீங்கள் ரொம்ப சின்ன பையன்ல. நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை, நீ என்ன ஊரு நான் என்ன ஊரு முகவரி தேவையில்லை, தனனா இல்லை இல்லை தனனா இல்லை இல்லை. அவ்வளோதான் தெரியும் எனக்கு. ஓகே ஓகே. ஏன்னா ஒரு பக்கம் விஜய் சாருக்கும் பயங்கரமான சாங்ஸ் இருக்கு. இப்பயும் மேற்கே உதித்த சூரியன் சிட்டிசன் பாட் லைக் அவ்வளோ ஒரு பேங்கரா இருக்கு. தலையோடுது தலை. ஆமாம். ஸோ ஹூஸ் யுவர் ஃபேவரட்? தளபதி. கண்டிப்பாக இந்த டைம் அந்த கேள்வி கேட்கணும்லங்க. நாட் டு பி டிப்ளமேட்டிக், எனக்கு வந்து 2 பேரும் உண்மையாகவே பிடிக்கும். தட்ஸ் டிப்ளமேட்டிக். அதுதான் டிப்ளமேட்டிக். முதல்ல போட்டேன் அதை. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். எனக்கு தலையன் தளபதி எண்ட் ஆஃப் த டே எனக்கு அது வந்து சினிமாவை நான் பார்க்குறேன். அது எனக்கு அந்த மொமெண்ட்டில் அப்படியே அப்படி ஆகுதுன்னா எனக்கு வந்து தளபதியை பார்த்தாலும் அந்த ஒரு எனர்ஜி வரும், தலையை பார்த்தாலும் அந்த எனர்ஜி வரும். அண்ட் இட்ஸ் ஈக்குவல். லைக் ஐ கான்ட் ஈவன் சே தட் யூனோ இவங்க தான். தளபதி வந்து ஒரு பயங்கர எனக்கு அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அவரோட பிஹேவியர்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம் சின்ன வயசு இருக்கும்போது. ஸோ அது ரொம்ப கனெக்டான ஒரு தளபதி. தலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இப்போ ரெட்டு, அட்டகாசம், விண்டேஜ் தலை. ஆக்சுவலி எனக்கு வேதாளம் ரொம்ப பிடிக்கும். வேதாளம், ஓகே. ஆமாம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு வேதாளம் ஆல்பம் சரி. அண்ட் அந்த யூனோ தலையோட லுக்கு எல்லாமே எனக்கு அந்த கேங்ஸ்டர் கணேஷ், டேம் ஐ லவ் இட் ஆக்சுவலி. ரைட். பயங்கரமாக. பட் நாங்கள் எங்களுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் யூ லவ் தளபதியோட ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்னு கேள்விப்பட்டோம். தளபதியோட வெறியன் நான். அப்படியா? தளபதியோட வெறியன். தலை வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கட்சி சேர இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலும் ஈஸியாக நுழைஞ்சு எல்லாரும் அதுக்கு இன்னும் வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் ஒரு கோவிட்ல நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு சொன்னால் ஓவரா என்ன அவரை லைட்டாக பார்க்குறீங்க, எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டப்போ. இல்லை when we heard the tune கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் பண்ணோம். ரேண்டமாக லாக்டவுனில் சும்மா போர் அடிக்குதுரா ஏதாவது டியூன் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது வந்து இவ்வளோ பெருசாக வந்து முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூர் சப்போர்ட். அண்ட் ஆக்சுவலி இவனோட பேரண்ட்ஸ் வந்து பயங்கர சப்போர்ட்டிவ் இவனுக்கும். ஓம் பிரகாஷ் அங்கிள் அண்ட் ஆண்டி, லைக் போத் ஆஃப் தேம் ஆர் யூனோ கிரியேட்டிவ் ஸ்பேஸில் எனக்கு எப்படி எனக்கு என்னோட அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்தளவு ஸ்பேஸ் கொடுத்து இவனை
எப்போ நான் கூப்பிட்டாலும் எழுதி தரேன்னுவான். எனக்கு அதுவே டே ஒன்று எப்படா விட்றேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அது ஒன்று ஒரு பாயிண்ட். ஸோ அடுத்த கொலாபரேஷன் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அவர் தான் சொல்லணும். இல்லை, we've done a lot of songs already, so it depends on release and stuff. So sometime soon we can expect, I guess. Yeah, hopefully. Okay. பண்ணலாம்ல. உங்களுக்கு ஃபேவரட் லைன் என்ன கட்சி சேரல? எல்லாரும் ஒரு லைன் சொல்லுவாங்களா, உங்களோட ஃபேவரட் என்ன? இப்போ உங்களுக்கு 2 குழந்தை பிறந்ததுன்னா எது பிடிக்கும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்களோட ஏங்க உங்க பாட்டுல ஒரு ஃபேவரட் லைன் என்னன்னு கேட்டதுக்கு இப்படி இதுதாங்க எல்லாமே. I really like. ஆக்சுவலாக அபேட்ட கேட்டதே இல்லை, வாட் இஸ் இஸ் ஃபேவரட் லைன் ஃப்ரம் இதில் கட்சி சேரலையா? ஆமாம். யாரும் பார்த்து நின்று பேசதில்லை, காத்து நின்று கொடுத்ததில்லை, நீயும் வந்து பார்த்ததால பனியும் பற்றிக்குச்சே, கண் மறைச்சு போகிற போல முன்னெடுத்தது யாரும் இல்லை, ஓ மனசில் நான் விழுந்தேன் நானும் தங்க. ஆக்சுவலி ஃபுல் சாங்குமே நான் வந்து போட்டு லிட்ரலி இவனை வந்து நான் படுத்துவேன். எனக்கு வந்து இந்த லைன், இந்த வார்த்தை வேணாம், இந்த எண்ட் இப்படி இருக்க வேணாம், இந்த த இப்படி இருக்க வேணாம், மா நின்றாலாம் இப்படிலாம் சொல்லி இந்த அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவனை போட்டு நான் புழிவேன். அவனும் இதுவே பார்க்காம ஹில் டூ த திங் லைக் ப்ராப்பராக என்ன கொடுக்கணுமோ அதை ஒரு சம ஸ்டாண்டர்டில் எனக்கு பண்ணி தருவார். ஐ மீன் தட்ஸ் வை லைக் வி ஒர்க் டுகெதர். அந்த வேவ் லென்த் இருக்கிறதுனால சரி நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம பண்ணுறத இப்படி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் பண்ணுவோம். அதனால் அது பெருசாக யோசிச்சதே இல்லை நாங்கள் ஸ்ட்ரெயின்லாம். நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கும் வந்து பயங்கர எஃபர்ட்ஸ் போட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நீங்களே சொல்லியிருந்தீங்க. எப்படி இருந்தது அபே ஆட வச்சது? நான் ஆட வைக்கல, அவராக தான் ஆடினார். He wanted to dance. First song we decided not to dance. ஏன்னா that is his first song. And எனக்கு அப்போ தெரியாது that he can dance or anything. செகண்ட் டைம் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் நிறைய பண்ணி காமிச்சார். சிவகார்த்திகேயன் என்னோட ஃபேனுன்றதுனால அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிச்சேன். அதை காமிச்சேன்னா இவ்வளோ நல்லா ஆடுறியா அப்படின்னாங்க. அப்போ உங்களுக்கு தெரியாத நான் ஆடுவேன்றது என்ன? அப்போ in 8 months he had learned how to dance. And he was very confident also by then. So அது இன்னும் he was not judgmental about what we were teaching him. ஒரு வாட்டி எல்லாமே எனிவேஸ் காமிச்சிடுவோம், இதெல்லாம் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. சரி ஓகே சொல்லிக் கொடுங்க. எது கொடுத்தாலும் அதில் 100% அவங்களோட, நான் எப்படி மியூசிக்கில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி இவங்க டான்ஸில் வந்து 100% அதோட இது கொடுத்துருவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அந்த சரிபோயிந்தி சனிவாரம் அந்த படத்தில் கூட யூ ஹேட் டன் தட் கோரியோவில் யுவர் டீம். யா பட் தட் சாங் யூனோ தட் வாஸ் லவ்லி. அதோட கோரியோவும் பார்த்தேன், பிரியங்கா மோகன் அண்ட் நானி சாரோடது. ஸோ அதான் அவங்க ஸ்டஃப்புக்கு என்ன பயங்கரமாக அவங்க பண்ணுவாங்களோ அதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நான்லாம் கரெக்ஷன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. He has proved his point through music. ஆனால் he has given us all, me and TDC, a very safe space to work. In the music, first time நாங்கள் போகும்போது we had gone to his studio to listen to it. கட்சி சேர போட்டு we knew it's going to be a hit. All the directors, both கென்னா இருக்கட்டும் தேஜுவா இருக்கட்டும், they had a vision. He had a vision. எல்லாமே சேர்ந்து வரும்போது எல்லாருமே எங்களை ட்ரஸ்ட் பண்ணாங்க. சூப்பர். So that's a huge thing where our creatives are also not stopped at any point also. ஆக்சுவலி நாங்கள் ஆசை கூட ஷூட் பண்ணும்போது ஹீட்டு பயங்கர ஹீட்டு. ஏன்னா ஏசி போடாத ஃப்ளோரில் வந்து அந்த சப்பர் செட்டப் ஒன்று இருக்குல்ல டைனிங், அந்த செட்டப் வந்து ஏசி இல்லாமல் ஆல்மோஸ்ட் 24 டான்சர்ஸ் அந்த ஹீல்ஸை போட்டுட்டு ரிப்பீட்டடாக அந்த டான்ஸ் ஸ்டெப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லைக் யூனோ த ஹீட், த ஸ்வெட் எல்லாமே இருந்து வி ஷாட் ஃப்ரம் மார்னிங் 9 till நைட் 9 வரைக்கும் ஷூட் பண்ணோம். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதே காஸ்டியூமில் அப்படியே இருந்து யூனோ இட்ஸ் வெரி டஃப் டு டூ வாட் தே ஹவ் டன். நான் பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அவங்க, நம்ம மியூசிக் வீடியோ நல்லா வரணும்னு சொல்லிட்டுன்றது இட்ஸ் நல்ல எண்ணம் இல்லை அது. ஸோ ஐ ஃபெல்ட் யூனோ ஐ ஷுட் தேங்க் தெம் அப்போவே. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங் ஆக்சுவலி. உங்கள் டீமுக்கே ஆக்சுவலி சக்திவேல் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து இஸ் எப்படி சொல்கிறது பயங்கர ஸ்போர்ட்டிவான கை. எனக்கும் அவருக்கும் பயங்கரமாக செட் ஆகிடுச்சு டான்ஸ்க்கு. நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்னெல்லாம் சொல்லி தரணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லித்தாங்க, எனக்கு வர்றது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இல்லை நான் சொல்லிட்டேன், விழுந்துட்டேன் முதலையே போயிட்டு எனக்கு வராது. அதனால சக்தியோட இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களை ரொம்ப நம்பினாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நாங்களும் ஆஸ் அ டீம் அவங்கள ரொம்ப நம்புகிறோம். அந்த ஹுக் ஸ்டெப்பை இப்போ ஃபேன்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து ஆடணும்னு ஆசைப்படுறோம். Milky Mist Cowgie. Milky Mist Cowgie. காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.